கர்நாடக பாஜகவில் தொடர்ந்து உட்கட்சி மோதல் வலுத்து வருகிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். திமுக சித்ரதுர்கா, பெங்களூரு வடக்கு, சிக்மங்களூரு, மைசூரு, தாவநகரை தொகுதிகளில் பாஜகவுக்கு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் செந்தில்நாதன். செந்தில்நாதன், கூடுதல் தகவல். கர்நாடக மாநிலத்தில் வரும் ஏப்ரல் 26 முதல் கட்டமாக 14 தொகுதிகளுக்கு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. இதற்காக பாஜக கட்சி சார்பில் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிட்ட போது முதல் நாளிலிருந்து தற்பொழுது வரை கட்சிக்குள் உட்கட்சி பூசல் என்பது உச்சத்தை அடைந்திருக்கிறது. குறிப்பாக 10க்கும் மேற்பட்ட தற்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருப்பவர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டு வேறு நபர்களுக்கு சீட் கொண்டு கொடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா பெங்களூரு வடக்கு தொகுதியில முன்னாள் அமைச்சராக இருந்தவர் சதானந்த கவுடா, அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் வேறு மாவட்டத்தை சேர்ந்த சோபா கரண்ட்லாஜேக்கு இங்கு போட்டியிட வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதே போல்தான் உடுப்பி சிக்மங்களூரில் கோட்டா ஸ்ரீனிவாச பூஜாரி அவர் சொந்த தொகுதியை விட்டுவிட்டு இந்த தொகுதியில் போட்டியிடுகிறார். அங்கு சிடி ரவி போட்டியிட வாய்ப்பு கேட்டிருந்தால் மைசூருல தற்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் பிரதாப் சிம்மா அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டு அங்கு ராஜாவாக இருக்கும் யதுவீர் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதே போல கிட்டத்தட்ட 6 தொகுதிகளில் உட்கட்சி கட்சியினுடைய பூசல் உச்சகட்டத்தை எட்டியிருக்கிறது. இன்று அமித்ஷா அவர்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காகவும் தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுவதற்காகவும் பெங்களூர் வந்திருக்கிறார். அவர் தற்பொழுது தனியார் நட்சத்திர விடுதியில் இன்று குறிப்பாக இந்த 6 தொகுதிகளுடைய சட்டமன்ற வேட்பாளர்கள் மேலும் போட்டியாக களமிருக்கும் பாஜக நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைவரையும் அழைத்து வைத்து சமரசத்தில் பேசி அந்த தொகுதியில் பாஜக வெற்றியடைய வேண்டும் என்ற முனைப்போடு அவர்களிடம் சமரசத்தில் ஈடுபட்டு வருகிறார். இது எந்த அளவுக்கு அவர்களுக்கு வெற்றியை கொடுக்கும் என்பது தெரியவில்லை. ஏனென்றால் பல தொகுதிகளில் வேறு மாவட்டத்தை சேர்ந்த வேட்பாளர்களை பாஜக களம் இருக்க காரணத்தினால பாஜக தொண்டர்கள் கடும் அதிருப்தியில் இருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி செந்தில்நாதன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.